என்கிட்ட வண்டி வாங்கி போகிறீங்க, அது எவ்வளோனா சேல் பண்ணுங்கள், அது வண்டியை எதனா பண்ணுங்கள், ஸ்க்ராப் போடுங்க, வண்டியை எங்கன்னா யாருக்குன்னு சும்மா கொடுங்க, லாஸுக்கு விற்றுருங்க. எனக்கு ஒரு வண்டிக்கு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டு எவ்வளோ இருங்க போகுது? எனக்கு தெரியாதானே? நான் என்ன மாங்கான எது இது என் தலையில் இல்லை பிரவீன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், பிரவீன் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் பண்ண மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கரெக்டாக பண்ணுவார், அந்த நம்பிக்கையில் வந்து என்கிட்ட இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சா வந்தால் தான் பரவாயில்ல. சரி, வண்டி ஏதோ ரெடி பண்ணியிருக்கீங்க, ஏதோ இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு, 30,000 செலவு பண்ணியிருக்கீங்க, அப்படி மனசில் ஆத்தி பண்ணேன். மறாநாளே ஒருத்தன் கேனியை உட்காந்துருப்பான் மெட்ராஸில், கம்மியாக போடுவான். நம்ம பஸ்ஸை பிடிச்சிட்டு இன்னும் போயிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு நம்ம நான் லிட்டராக சொல்கிறேனுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் பேரில் ஒரு குண்டூசி கிடையாதுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் பேரில் ஒரு செங்கல் கிடையாதுங்க, சரிங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் விற்கிறது என்னோட வயிற்றுக்கும் உங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ லாபத்துக்கு விற்கிறீங்கன்னா அந்த லாபத்தை எனக்கு எடுக்க தெரியாதா? வெல்கம் டு விண்டேஜ் டைமண்ட் சைக்கிள்ஸ். நான் உங்கள் பிரவீன் வந்திருக்கேன். இந்த வீடியோக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிங்கன்னு தெரியுது. டெஸ்ட் வீட்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட ப்ரைஸ் என்ன உங்களோட க்யூரியாசிட்டி எனக்கு கேட்குது, எனக்கு தெரியுது. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்த அனைத்து டெஸ்ட் வண்டியோட ப்ரைஸ் ரிவீல் பண்ண போகிறேன், அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சேலில் 2 மாதம் முன்னாடி மேபி ஏப்ரல் 3ஆம் தேதி நம்ம சேல்ஸ் வீடியோ போட்டோம் இல்லையா, லாஸ்ட் சேல்ஸ் வீடியோ. அதில் 26 வண்டி கொடுத்தாங்க. ஓவர் நைட்டில் 26 வண்டி. இது ஒரு என்னோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இது பெரிய மைல்ஸ்டோன். இது பெரிய ரெக்கார்டும் கூட. ஏன்னா மற்றவங்களாம் எப்படி விற்றுருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், அதெல்லாம் மற்றவங்க நம்ம போக தேவையில்லை. என்னோட இதுவில் பார்த்தீங்கன்னா, என்னோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரியில் 26 வண்டி ஓவர் நைட்டில் விற்றது இதான் முதல் தடவை. இதுக்கப்புறம் நடக்குமா இல்லையான்னு தெரியாது. இது நடந்தது பார்த்திங்கன்னா முழுக்க வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியோ என்னோட திறமையோ கண்டிப்பாக நான் கிடையாது. எல்லாம் உங்களோட அன்பும் ஆதரவும் இருக்கிறதுனால தான் என்னால் வந்து இவ்வளோ பெரிய மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கு நான் பெரிய நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப உண்மையாக இருப்பேன். இப்போ மட்டும் இல்லாத ஃப்யூச்சரில் என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லதான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் போய் சேரும் தான் நினைக்கிறேன். அந்த சேலில் ஒரு சில பல இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஓவர் க்ரௌடு, சேல்ஸ் வந்து நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணது, அது எல்லாமே இருக்குது, ட்ராபேக் இருக்குது, அதான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அது ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சு. அது சரிங்களா? அதை நான் வந்து வேணும்னு வந்து ஒரு சேல் டேட்டை சொல்லி அதுக்கு முன்னாடி ஆரம்பித்து உங்களை அலக்கழித்து உங்களை கஷ்டப்படுத்துவது என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு சுச்சுவேஷன் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து, ஏன்னா இந்த சின்ன ஹாலில் ஒரு 70 பேர் நீங்கள் கேட்க முடியுமா இங்கே? ஏன்னா திருப்பி நான் சொல்ல விரும்பலாத, ஏன்னா அது ப்ரெஷரு, டென்ஷனு, எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷரு நான் எதுவுமே அனுபவிச்சது இல்லைங்க. சரியான ப்ரெஷர். ஏன்னா நம்ம ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், அங்கே 3000 பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் சமாளிச்சிருக்கோம், அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி அமைச்சிருக்கோம். அது வேறு. இது வந்து ஒரு சேல்ஸுன்றப்போ, ஏன்னா அது வந்து எல்லாம் ப்ராப்பர் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எல்லாம் தான் நம்ம பண்ணுறோம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி விற்கிறேன், அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு வந்து பைக் தான் சேல் பண்ணுறேன். இந்த சேலில் 70-80 பேர் உள்ளே வந்துட்டாக்கா நான் ஒரு ஆள் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன், எப்படி நான் என்னால் பண்ண முடியும்? தேங்க் காட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை, எந்த ஒரு சல்சப் நடக்கலை. ஏன்னா எங்கே ஒரு கூட்டம் சேருதோ கண்டிப்பாக எதனா ஒரு சல்சப் நடக்கும். ஏன்னா வண்டிக்கு நீ வந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு நிற்கிறேன், நேற்றே வந்துட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், அந்த மாதிரி சல்சப்லாம் எதுவும் இல்லாத ப்ராப்பராக யாராருக்கு எந்த வண்டி வந்தாங்களோ அவங்கள வண்டியை அனுப்பிச்சிட்டு, யாராருக்கெல்லாம் வண்டி வாங்க முடியாமல் போச்சோ அவங்க சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க ஒரே ஆளாக. நல்லபடியாக முடிச்சுட்டேன், நல்லபடியாக எந்த பிரச்சனையும் ஆகலை. தேங்க் காட். உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இதே இவ்வளோ பிரச்சனை நடுவுலையும் இந்த சேலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில 2 பேர் 2-3 வண்டிங்க நம்மக்கிட்ட வண்டி வாங்கிட்டு வெளியே சோஷியல் மீடியா அந்த OLX ஃபேஸ்புக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிக விலைக்கு வந்து போட்டு விற்கிறதா எனக்கு நிறைய நியூஸ் வந்துச்சு. நிறைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க, லிங்க் அனுப்பிச்சாங்க. நம்ம கஸ்டமர்ஸாக நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ உங்கள்கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டு அதிக விலைக்கு போட்டு விற்கிறாங்கன்றாங்க. எனக்கு பார்த்தோன்னா ஒரு ஷாக்காக தான் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, என்கிட்ட ஒரு 40,000 வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 40,000 வண்டி வாங்கி ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா 5,000 எக்ஸ்ட்ரா கூடாலும் பரவாயில்ல,
டபுள் த காஸ்ட் ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 வாங்கி போகிறாங்கன்னா 95,000 93,000 போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப மனக்கலசல் ஏற்பட்டுச்சு எனக்கு. இல்லைங்க, அது வந்து அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி வாங்கிட்டு போகிறவங்க நாங்கள் 3 நாளாக நிற்கிறோம் 4 நாளாக நிற்கிறோம், நின்று வாங்கி போகிறோம் நாங்கள், எங்களுக்கு ஒரு ஊதியம் வேணாமா, நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி வரோம், பஸ்ஸு பிடிச்சி வரோம், 3 நாள் நிற்கிறோம், சாப்பிடல கொள்ள எல்லாம் பண்ணல, எல்லாம் ரைட்டு, நான் அதெல்லாம் உண்மையாக ஒத்துக்கிறேன், எல்லாம் நீ கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்குறீங்க, எல்லாம் தெரியுது. அந்த லாபத்தை எனக்கு எடுக்க தெரியாதா? அதான் ஒரே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் போட்டு விற்கிறீங்க, 40,000 வாங்கி 90,000 என்கிட்ட வாங்கி போய் விற்கிறீங்க, 50,000 எக்ஸ்ட்ரா விற்கிறீங்க. அந்த லாபத்தை எனக்கு எடுக்க தெரியாதா? நான் தெரியாமல இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், தெரியாமல இத்தனை வருஷம் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், சொல்லுங்கள். நான் என்ன என் நெத்தியில் என்ன நான் எதாவது எழுதியிருக்கேன்னு? ஒருத்தன் கேனையை உட்காந்துருப்பான் மெட்ராஸில், கம்மியாக போடுவான், நம்ம பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சின்னு போயிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு நம்ம ஜாஸ்தி விலை விற்கலாம். ஓகே, நான் அது குறை சொல்ல, என்கிட்ட வண்டி வாங்கி போகிறீங்க, அது எவ்வளோனா சேல் பண்ணுங்கள், அது வண்டியை எதனா பண்ணுங்கள், ஸ்க்ராப் போடுங்க, வண்டியை எங்கன்னா யாருக்குன்னு சும்மா கொடுங்க, லாஸுக்கு விற்றுருங்க, லாபத்துக்கு விற்றுருங்க, அது நன் ஆஃப் மை பார்ட், அது என்னோடய வேலை. அது வந்து அதுக்கப்புறம் பார்க்குறது என்னோடய வேலை கிடையாது, வண்டி உங்களோடது, அவ்வளோதான். ஆனால் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ லாபத்துக்கு விற்கிறீங்கன்னா அந்த லாபத்தை எனக்கு எடுக்க தெரியாதா? நான் எடுக்க மாட்டேனா? நான் ஏன் தரேன்? நான் எதனால் அந்த ரேட்டு எல்லா மக்களும் நான் ஏன் நான் ஏன் அந்த ரேட்டுக்கு தரேன்? நான் ஏன் லாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் லாபத்தை குறைச்சி நான் கம்மியாக தரேன்? ஏன் தரேன்? நீங்கள் எல்லோரும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன மாதிரி பசங்க ஓட்டணும்னுக்காக தான், சரிங்களா? இப்போ எவ்வளோ பேர் வண்டி வாங்க முடியாது கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வெளியே எங்கே போனாலும் 1,00,000 1,50,000 சொல்கிறாங்க, அது உங்களால் வாங்க முடியாது இருக்கும், சரிங்களா? சரி, என்கிட்ட வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் தரேன். எதனால்? நீங்கள்லாம் வண்டி ஓட்டணும், இல்லாத பசங்களாம் வண்டி ஓட்டணும்னு. என்கிட்ட லாபம் பார்க்குறது யாருக்கும் தரலாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப தாழ்மையாக வந்து டீலர்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. என்கிட்ட வண்டி வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், டீலர்ஸாவோ இல்லை வாங்கின்னு போய் கை மாற்றி விடுறளோ வேண்டாம். நான் அதுக்காக நான் இங்கே உட்காரல, சரிங்களா? நீங்கள் என்கிட்ட வாங்கி அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸை சேர்த்து இவ்வளோ வீடியோ போட்டு பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்து ப்ராப்பராக டைரெக்ட் கஸ்டமர்ஸுக்கு, டைரெக்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்களுக்கு தான் போய் சேரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளோ இதுவாக கொடுத்துட்ருக்கேன். ஏன் எனக்கு ஒரு வண்டிக்கு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறது எவ்வளோ இருங்க போகுது? எனக்கு தெரியாதானே? நான் என்ன மாங்கான எழுதி என் தலையில் இல்லை கேனை இதாக எழுதியிருக்கா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் மறுநாளுங்க என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே OLX இருக்குது அந்த வண்டி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சு வந்தால் தான் பரவாயில்ல, சரி வண்டி ஏதோ ரெடி பண்ணியிருக்கீங்க, ஏதோ இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு, 30,000 செலவு பண்ணியிருக்கீங்க, அப்படி மனசில் ஆர்த்தி பண்ணேன். மறுநாளே வந்திருக்கு. ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வரவங்க யார் டீலரு, யார் அதிக வாங்கி விற்கிறவங்க எனக்கு தெரியாது. என்னால் ஹிஸ்ட்ரி ஜாக்கெல்லாம் பார்த்து கொடுக்க முடியாது, சரிங்களா? நான் அந்த டென்ஷனில் ப்ரெஷரில் இருப்பேன், அதை தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு மனசு கஷ்டமாக போச்சுன்னா, ஏன்னா நானும் வியாபாரம் தாங்க இருக்கேன், எனக்கு அந்த லாபம் எனக்கு தெரியாது, அதான் கேட்குறேன். எனக்கு அந்த ப்ராஃபிட்டுக்கு தெரியாதா? நான் 10,000 பண்ணிங்கன்னா யாரும் வாங்காமல் இருக்க போகிறீங்க சொல்லுங்கள், சரிங்களா? அதனால தான் சரி புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கமெண்ட் சொல்லலாம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப இதுவாகிடுதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த சேல் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன் இல்லையா, நைட்டு 12 மணிக்கு யாரோ வந்துட்டாங்க, நைட்டு வந்துட்டாங்க போல. நைட்டு நம்ம தான் சேல் முடிச்சிட்டோம், யாரும் வராதிங்க சொல்லிட்டோம், அது அவங்க யாருக்கு பார்க்கல போல இருக்குது. நைட்டு வந்து எனக்கு நைட்டு ஒரு க்ரௌடு சேர்ந்து 12 மணிக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணாங்க. பிரதர், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நாங்கள் வந்துட்டோம். இல்லை பிரதர், சாரி வண்டிலாம் முடிச்சு சீக்கிரம் க்ரூ இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் நாங்கள் வந்து உங்கள் மேலே இந்த லெவலில் தான் வரும், உங்கள் மேலே இருக்கிற டெஸ்ட்டு தான் வரும், நான் யாருமே வெளியே வந்து வண்டி கிடைக்காமலோ வண்டி இல்லாமலோ நாங்கள் வந்து உங்கள் தேடி வரலை, உங்கள் மேலே இருக்கிற லவ்வில் வரும், உங்களை நீங்கள் சொல்கிற விதம், நீங்கள் காட்டுற விதம், நீங்கள் எதுவும் சொல்லி விற்கிறீங்க, அது என்னமோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது எங்களுக்கு, அந்த லவ்வில் தான் நாங்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்து வாங்குகிறோன்னு அன்றைக்கி நைட்டு ஒரு தரப்பு மக்கள் எனக்கு சொல்லும்போது மனசு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்து லிட்ரலி அல்லாத குறை ஆகிட்டாங்க. நான் இவ்வளவும் கேட்க நான் எப்படிங்க நான் தாசி போட்டேன் விற்க முடியும் லாபம், எப்படிங்க எனக்கு மனசு வரும் எனக்கு, சரிங்களா? அதனால நான் வந்து எனக்கு உங்கள் அன்பை விட எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியல, பணம் பெருசாக தெரியல, சரிங்களா? நான் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே வந்து நான் இப்படி தான் இருப்பேன். நான் மாற மாட்டேன், காசுக்கு நான் மாற மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்லேயே ப்ரைஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும், சரிங்களா? RX 100 போட போகிறேன், மற்றவெல்லாம் போட போகிறேன், ப்ரைஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எப்படி லாபம் விற்கிறேன்னா, லாபம் இல்லையா, எந்தளவுக்கு லாபம் ப்ராஃபிட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லிட்டராக சொல்கிறேனுங்க, இன்றைக்கி வரைக்கும் என் பேரில் ஒரு குண்டூசி கிடையாதுங்க.
இன்னி வரைக்கும் என் பேரில் ஒரு செங்கல் கிடையாதுங்க. சரிங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் விற்கிறது என்னோட வயிற்றுக்கும் என்னோட வாடகைக்கும் தான் கரெக்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கும் கடைக்கும் வீட்டுக்கும் தான் செலவு கரெக்டாக இருக்கும் ஒழிய என்னால் எதுவும் சேவிங்ஸோ என்னால் வேறு எதுவும் அசட்டோ வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை. சரிங்களா? அதனால தான். பட் எனக்கு இதுலேயே எனக்கு கவலை இல்லை. உங்கள் அன்பு இருக்குது, உங்கள் அன்பு மதம் எனக்கு எப்பவுமே இருக்குது. அதனால் எனக்கு இதை பற்றி எனக்கு கவலையாக கிடையாது. சரிங்களா? நான் ஃப்யூச்சரில் நான் இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்காக நான் வண்டிக்கு மட்டும் சொல்ல வரல. ஃப்யூச்சரில் நான் புதுசாக உங்களுக்காக வந்து ஒரு 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 குக்கிங் ரெடி ஆகிட்டு இருக்கேங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். என் கையால் நான் அதை குக் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 40-50% வந்து முடிஞ்சிச்சுங்க. அது டைம் வர சொல்ல உங்கள் எல்லாரையும் அழகாக உட்கார வச்சு வாழையில் போட்டு என் கையாலேயே நான் எல்லாருக்கும் பரிமாற போகிறேங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ண போகிறேன், காஸ்ட்டு கிடையாது. என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து விண்டேஜ் எடிட்டர் வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எதுவுமே உங்கள்கிட்ட எதுவுமே நான் பைசாவோ எதுவும் வாங்க மாட்டேன். எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து அடுத்தவங்க பண்ண ப்ராடக்ட்டே, இப்போ ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், யமஹாவாக இருக்கட்டும், ஆர்எக்ஸாக இருக்கட்டும், லேம்பர்ட்டாவாக இருக்கட்டும், என்ன வண்டியுமே வந்து இது வந்து நானாக மேனுஃபேக்சரிங் பண்ணலை. நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னா, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி பிரவீன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், பிரவீன் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் பணம் ஏமாற்ற மாட்டார், கரெக்டாக பண்ணுவார், அந்த நம்பிக்கையில் வந்து என்கிட்ட வாங்குறீங்க. யார்? இன்னொருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண வண்டியே நான் விற்கும்போது அந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து வாங்குறீங்கன்னா, அப்போது நானே உருவாக்குனா அந்த ப்ராடக்ட் நான் எப்படி கொடுப்பேன் உங்களுக்கு நான்? சரிங்களா? அப்போனா அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பண்ண போகிற ப்ராடக்ட்டு நானே என் கையால் நானே என் கைப்பட உருவாக்கிற ப்ராடக்ட்டுங்க. அது நானே பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கிடையாது, நானே பண்ணிகிட்ருக்கேன். அது டைம் வர சொல்ல உங்கள் கையில் வந்து சேர்ப்பேன். கண்டிப்பாக அது நீங்கள் வந்து பார்த்து அனுபவித்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு தான் நம்புகிறேன். அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அது நீங்கள் பைக் வச்சுருக்க எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது என்ன நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா கேட்குறீங்க. பட் என்னால் அது வந்து இப்போ தான் ரிவீல் பண்ண முடியாது. அதுக்கான டைம் இது இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது நேம்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் அது அப்ரூவல் ஆகி வரணும், எல்லாமே வரணும். எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிடுச்சு. டைம் வர சொல்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனடையும். கண்டிப்பாக எனக்கு இது கொடுத்த ஆதரவு மாதிரி எனக்கு அதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப பேசிட்டேன்.